Hi friends, எல்லாரோட லைஃபும் சூப்பரா போயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னமே வந்து ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நவராத்திரி வருது. சோ நவராத்திரிக்காக சூப்பர் யம்மியா டெலிஷியஸான ரெசிபி. ஆனா இன்னுமே ஃப்ரைட் இல்ல, ரொம்ப கம்மி எண்ணெயில ஹெல்தியா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படினு தான் இதல பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம சாபுதானா அப்படினா ஜவ்வரிசியால தான் பண்ணிருக்கோம். சோ இப்போ நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்க வந்து முதல்ல நான் வந்து 1 கப் சாபுதானா எடுத்துட்டு இத வந்து dry roast பண்ண போறேன். ஒரு 5 to 7 minutes மீடியம் ஃப்ளேம்ல இது கலர் சேஞ்ச் ஆக கூடாது. ஜஸ்ட் ஒரு dry roast பண்ணி எடுத்துக்க போறேன். அதுக்குள்ளேயும் இங்க வந்து நம்ம சாபுதானா பாயாசம் மாதிரி பண்ண போறோம். அதுக்கு வந்து 1/2 கப் சாபுதானா எடுத்துட்டு இருக்கேன். 1/2 கப்ல 1.5 டம்ளர் நான் தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து சாபுதானா பாயாசம் and தயிர் சாபுதானா ரெண்டுத்துக்குமே. அதோட உருளைக்கிழங்கும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் நம்ம பிரஷர் குக் பண்ணிடலாம். அடுத்து வந்து இங்க ஒரு 1/2 கப் சாபுதானா எடுத்து நான் கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வைக்க போறேன். இந்த சாபுதானால வந்து நம்ம டிக்கி and வாஃபிள் பண்ண போறோம். சோ ஒரு 1 மணி நேரம் அத சோக் ஆறதுக்குள்ளேயும் இங்க வந்து ரோஸ்ட் பண்ணி வெச்சிட்டோம் இல்லையா, அத வந்து அந்த ஜவ்வரிசியை நம்ம மிக்ஸில போட்டு ஃபைனா பவுடர் பண்ணிடலாம். அதுக்குள்ளேயுமே இங்க வந்து நன்னா சாபுதானா வந்து குக் ஆயாச்சு இன்ஸ்டன்ட் பாட்ல வெச்சது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க வந்து ஒரு புடிங் மாதிரி தான் பண்றேன். ரொம்ப இன்ஸ்டன்ட், ரொம்ப நேரம் நம்ம இது ஒண்ணுத்துலயுமே கேஸ்ல வெச்சு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். குக் ஆன சாபுதானா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா வெல்லம் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் போட்டுண்டு கொஞ்சமாக கோகோனட் மில்க் விட்டுண்டு ஃப்ரெஷ்ஷாக மேங்கோ பல்ப் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே டின் மேங்கோ பல்ப் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சியா சீட்ஸ் போட்டோன்னா இன்னும் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு அந்த பைட் வரைச்சே வந்து இந்த புடிங் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுண்டு மேலே நம்மளுக்கு வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து கட் பண்ணி சாப் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி என்னெல்லாம் நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டுண்டு இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். மினிமம் ஒரு 1 hour அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணோம். பாக்கி நம்ம வெந்து வச்ச ஜவ்வரிசியில் வந்து இப்போ வந்து கர்ட் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கர்ட் சாபுதானா பண்ணலாம். இந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கூட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம். தயிர் விட்டு நல்லா இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா சில்லுன்னு சூப்பராக சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மேலே பெருங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்பு என்னெல்லாம் வேணுமோ நம்ம கர்ட் ரைஸ்க்கு எப்படி நம்ம தாளிச்சு கொட்டுவோமோ அது மாதிரி இங்கே தாளிச்சு கொட்டிக்கலாம். அடுத்தது வந்து ஜவ்வரிசி பணியாரம் அண்ட் ஜவ்வரிசி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்லயே நம்ம உருளைக்கிழங்கு வெந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் முதல்லயே பொடிச்சு வச்ச ரோஸ்ட் பண்ணி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடிச்சு வச்ச சாபுதானா மாவையும் இதில் கலந்துண்டு இதில் வேணுங்கிற அளவு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ், பெப்பர் ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக வேணும்னா ஜீரா கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு உப்பு போட்டு இந்த பேட்டரை 2ஆக டிவைட் பண்ணிவிடலாம். ஏன்னா நம்ம தோசைக்கு வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லிக்விடாக இருக்கணும். ஆனால் அந்த அப்பே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பாக வரும். தண்ணி கூட நம்ம வந்து சாபுதானா முதல்ல குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி கூட விட்டு இதை கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 15 minutes சோக் பண்ணி வச்சோன்னா சூப்பராக வரும். கொஞ்சம் அதை சோக் ஆகி திக்காச்சுன்னா இந்த தண்ணி விட்டுண்டு நம்ம வந்து வாக்க வேண்டியதான். இந்த ரெசிபீஸ் எல்லாமே நம்ம ஒரு சோக்கிங் பண்ண வேண்டாம், ரொம்ப நேரம் எடுக்காது. ஆனால் ஒரு 5 to 6 ஐட்டம் வந்து நம்ம ரொம்ப சட்டுன்னு பண்ணி முடிச்சு விடலாம். அதுவும் இந்த தோசை அதே மாதிரி இந்த பணியாரம் இது எல்லாமே அவ்வளோ கிறிஸ்பியாக டெலிஷியஸாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது கண்டிப்பாக நவராத்திரியில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இது பண்ணி எடுத்துக்கிறச்சே வந்து உங்களுக்கும் அந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ அடுத்தாப்பில் வந்து இங்கே நம்ம 1 மணி நேரம் சாபுதானா சோக் பண்ணி வச்சோம் இல்லையா, அது நல்லா சோக் ஆயாச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோவும் கூல் டவுன் ஆயாச்சு. இப்போ இங்கே அதே சாபுதானாவை போட்டு நல்லா அதை பிசைஞ்சுக்கலாம். அதுலேயே பச்சை மிளகா, நிறைய கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு டிக்கி மாதிரி பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம்.
இப்போது அந்த சோக்ட் சாபுதானாவே கொஞ்சம் வந்து நான் இங்கே வாஃபிலுக்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணிட்டு அதே தான் பச்சை மிளகா, கொத்தமல்லி, இல்லை வேணும்னா நம்ம வந்து பொடிச்சு போட்ட வேர்க்கடலை கூட போடலாம். கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வேர்க்கடலையை பொரிச்சு போட்டாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வாஃபில் மேக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிண்டு இது மாதிரி நம்ம கையால் அதை பரத்தி விட்டோன்னா சூப்பர் கிறிஸ்பியான வாஃபில் ரெடி ஆகிடும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம இங்கே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த எல்லா டிக்கியுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எல்லா யம்மி ரெசிபியுமே நம்ம ரொம்ப கம்மி எண்ணெயில் தான் பண்ணியிருக்கோம். ஒன்றுமே இதில் டீப் ஃப்ரைட் கிடையாது. ஆனால் கிறிஸ்பினஸ் அண்ட் டேஸ்ட்டுக்கு வந்து டெஃபினட்டாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த ஸ்வீட்லேயுமே நம்ம ரொம்ப ஒன்றும் சுகர்லாம் போடல, கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கோம். வெல்லம் கூட போட வேண்டாம்னா இங்கே வந்து டேட்ஸ் பியூரே கூட பண்ணி இந்த புட்டிங் மாதிரி இருக்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர், பபாய்.